welcome to Morning Cafe presented by Ponvandi Detergent powered by Cyball. இன்னைக்கு நாம செஞ்சிட்டு இருக்கிற பல சாதனைகள் முதல்ல நம்மளால செய்யவே முடியாதுன்னு பலரால சொல்லப்பட்டதுதான். அதனால நம்ம வாழ்க்கையில முடியாதுங்கிறது கிடையாதுங்க. நம்ம லைஃப்ல நம்மளோட கோல் என்ன அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு மட்டும் உழைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம். எஸ், அதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணுமோ அதை முதல்ல மனசு நினைச்சோம்னாலே போதும், அதை நம்ம வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு உங்களோட ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. பொதுவா பெண்களுக்கு அரசியல்ல ஆர்வமே இல்ல, அவங்க இன்வால்வ்மெண்டே காட்ட மாட்டேங்கிறாங்க, இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. ஆமா சுவாதி, என்னதான் முன்னாள் ஜனாதிபதி இந்திரா காந்தி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்ற திறமையான எத்தனையோ பெண் அரசியல்வாதிகள் இருந்திருந்தாலும் இப்ப வரைக்கும் பெண்கள் பத்தின இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் அதை கம்ப்ளீட்டா உடைக்கிற மாதிரி தான் பஞ்சாப் முதல்வர் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. அப்படியா? ஆக்சுவலி அவர் ரீசெண்டா விவசாயிகள் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடன் முழுமையா தள்ளுபடி செய்ய அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. இப்ப நீ சொல்ற அறிவிப்பு என்னது? இப்ப அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50%, அது மட்டும் இல்லாம ப்ரீகேஜில இருந்து PhD வரைக்கும் பெண்களுக்கு இலவச கல்வி அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்து பெண்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு பஞ்சாப் முதல்வர் அமரேந்தர் சிங். இது ரெண்டுமே வரவேற்க வேண்டிய திட்டங்கள் தான் இல்ல? அது மட்டும் இல்லாம 2வது திட்டம் பெண்களுக்கு கல்வி இலவசம் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா நிறைய ஏழை குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வி தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த செய்தி கேட்டாச்சு அவங்க எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு முழு கல்வி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஆமா, இந்த டைம்ல இன்னொரு கேள்வி கூட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்ல பெண்கள் உள்ளாட்சி தேர்தல்ல அலாட்மெண்ட் 50% தானே? ஆமா சுவாதி, ஆனா அது இன்னும் அமலுக்கு வரல. இப்ப வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்துருச்சுன்னா நீ ஒரு வார்டு நான் ஒரு வார்டுன்னு போட்டி போடலாமா? ஓட்டு போடுறதுக்கு ஆளுங்க ரெடியா இருந்தா நம்ம கண்டிப்பா போட்டி போடலாம் கண்மணி. சரி, இப்ப இந்த நியூஸோட அடுத்ததா அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே. பெருமுக்கல் கிராமத்திலே ஒரு காஞ்சி பீடாதிபதி 66வது பட்ட பீடாதிபதி தங்கி இருக்கும் பொழுது பெரியவருடைய குடும்பத்தவர்கள் தரிசனம் செய்கிறார்கள். அதிலே நம்முடைய பெரியவர் சுவாமிநாதன் என்கின்ற அவருடைய பிள்ளையாக தரிசனம் செய்த நிலையிலே தன்னை மறந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பி விடுகிறார்கள். ஆனால் வீடு திரும்பிவிட்ட நிலையிலே பெரியவருடைய மனத்திலே தான் தரிசனம் செய்த குருநாதருடைய முகம்தான் நிழலாடுகிறது. அவர் மனக்கண்ணில் தோன்றி வா வா என்று அழைப்பது போல் ஒரு பிரமை. பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா? பாடம் படித்துக் கொண்டிருந்த பாடத்தை அப்படியே மூடி வைத்து விட்டு அப்படியே வெளியே வரார். அவரையும் அறியாமல் அவருடைய கால்கள் விழுப்புரத்திலே இருந்து அந்த கிராமம் இருக்கிறதே, பெருமுக்கல் கிராமம் நோக்கி நடக்கிறது. வெகு தூரம். இன்றைக்கு போல அன்றைக்கு போக்குவரத்து வசதியோ வாகன வசதிகளோ கிடையாது. பெரும்பாலும் எங்கே போவதாக இருந்தாலும் நடந்தேதான் செல்ல வேண்டும். இன்றைக்கு இருப்பதை போல சாலை வசதிகளும் கிடையாது. கல்லும் முள்ளுமான பாதை. இந்த கல்லும் முள்ளுமான பாதையிலே பெற்றோர்கள் அழைத்து சென்றதை வைத்துக் கொண்டே இவரும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அந்த கிராமத்திற்கு சென்று மடத்திற்குள்ளேயும் சென்று பீடாதிபதி முன்னாலே அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சென்று நின்று அவர் பூஜை செய்கின்ற அழகை அப்படியே பார்த்தபடியே இருக்கிறார்.
அந்த பீடாதிபதிக்கும் பெரியவரை முன்பு பார்க்கும் பொழுதே லேசாக ஒரு பொறி தட்டி இருந்தது. இப்பொழுது அவர் திரும்பி வந்து நிற்பதை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே ஒரு சின்ன புன்னகை, எதிர்பார்த்ததுதான் என்பது போல் ஒரு புன்னகை என்று அதை சொல்லலாம். அந்த பீடாதிபதி சுவாமிநாதனை தன் அருகே அழைக்கிறார். அருகே அழைத்து மெல்ல கேட்கிறார், நீ மட்டுமா வந்த என்று கேட்கும் பொழுது அவர் ஆமாம் என்று தலையசைக்கிறார். அடுத்த கேள்விதான் அற்புதமான கேள்வி, ஆன்மீக உலகம் வியக்கின்ற கேள்வி, நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்கின்ற கேள்வி. சொல்லிட்டு வந்தையா வீட்டுல, இல்ல சொல்லாம வந்தையா என்று கேட்கிறார். சுவாமிநாதன் அந்த இடத்திலே சொல்லுகிறான், சொல்லாமல் வந்தேன். சொல்லாமல் வந்தேன் என்கின்ற அந்த சொல்லுக்கான பொருள் நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது நாம் எங்காவது போனோம், திரும்பி வந்துருவோம் அப்படிங்கிற நிலையில சொல்லிவிட்டு செல்வோம். இனி நாம் திரும்ப போவதில்லை, நம் வாழ்க்கை வேறு, வழக்கமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழப்போவதில்லை எனும் பொழுது நாம் சொல்லிவிட்டு போக மாட்டோம். இங்கேயும் சொல்லாமல் தான் வந்தேன் என்று சுவாமிநாதன் சொன்ன பொழுதே பெரியவருக்கு தெரிந்து விட்டது, காஞ்சி மடத்திற்கு அடுத்த மடாதிபதி கிடைத்து விட்டார். ஏனென்று சொன்னால், புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த மடாதிபதி சொல்ப நாட்களிலேயே முக்தி அடைந்து விட்டார். இப்பொழுது அந்த இடத்திற்கு ஒரு புதியவரை நியமனம் செய்து நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு கடமை மடத்திற்கு இருக்கிறது. ஆகையினால ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடலுக்கு அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன் என்பது போல சுவாமிநாதன் அவருக்கு காட்சி தரவும் அந்த பீடாதிபதி முடிவு செய்து விட்டார். அடுத்த மடாதிபதி இவன்தான். அதற்கேற்ப அடுத்தடுத்து காட்சிகள் அரங்கேற தொடங்குகின்றன. எப்படி தெரியுமா? அவர் பெரியவருடைய தந்தையான சுப்பிரமணிய சாஸ்திரிகளையும் தாயான மகாலட்சுமி அம்மாளையும் அழைத்து வர சொல்லுகிறார். மடத்திலே இருந்து சென்று அவரை சந்தித்து மடாதிபதி அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவரிடம் ஒரு பரபரப்பு. இப்பொழுதுதானே போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தோம், உடனே அழைக்கிறாரே, சரி குருநாதரிடம் இருந்து அழைப்பு, எவ்வளவு வேலை இருந்தாலும் போட்டுவிட்டு உடனே போய்விட வேண்டும் என்று புறப்படுகிறார். புறப்பட்டு சென்று குருவை தரிசனம் செய்யும் பொழுது அவரும் சொல்லுகிறார், நான் இப்பொழுது உன்னை ஒரு காரணமாகத்தான் அழைத்து வர சொல்லியிருந்தேன். நீ மிகுந்த சிஷ்ய பாவனை கொண்ட ஒரு நல்ல சீடன், இந்த மடத்தின்பால் பேரன்பும் பற்றும் உடையவன், நல்ல வைதீக உணர்வும் பக்தியும் உள்ள ஒருவன். உன்னாலே இந்த மடத்திற்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது, செய்வாயா என்று கேட்கிறார். அப்படி ஒரு காரியம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைப்பதை விடவா எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் இருக்க முடியும்? அப்படி எது இருந்தாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் பீடாதிபதியிடம் சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார், உனக்கு 6 பிள்ளைகள், அவைகளிலே ஒரு பிள்ளையான சுவாமிநாதனை நீ மடத்திற்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பாயா என்று கேட்கிறார். இந்த கேள்வியை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நான் முன்பே சொன்னது போல அவருடைய மனதிற்குள்ளே நன்றாக படிக்கின்ற தன்னுடைய பிள்ளை ஒரு வழக்கறிஞன் அல்லது ஒரு மிகப்பெரிய பொறியாளன் அல்லது மருத்துவன், அப்படிப்பட்டவனை சந்நியாசத்திற்கு கேட்கிறார். கேட்டவுடன் தூக்கி கொடுத்து விட மனசு வருமா? அதே சமயம் கேட்பது குருநாதர், அவரிடம் அதெல்லாம் முடியாது என்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த மடாதிபதியான 66வது பட்டத்து மடாதிபதி இருக்கிறாரே, அவர் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு அவகாசம் தருகிறார். எப்படி தெரியுமா? ஒன்னும் அவசரம் இல்லை, அகத்திற்கு போய் உன் மனையாளிடமும் மற்றவர்களிடமும் கலந்து கொண்டு
அதற்கு பிறகு முடிவை சொல், எதற்கும் சுவாமிநாதனுடைய ஜாதகத்தையும் நீ பரீட்சை செய்து பார்த்துவிடு என்கிறார். சரி என்று திரும்பி வருகிறார். வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடன் அவருடைய மனைவியும் நம்முடைய பெரியவரினுடைய தாயுமான மகாலட்சுமி அம்மாள் கேட்கிறார், போயிருந்தீர்களே, என்ன ஆயிற்று, எதற்காக அழைத்தார் என்று கேட்கும் பொழுது நடந்ததை அப்படியே சொல்லுகிறார். அதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே அந்த தாயினுடைய உள்ளம் ஒரு பக்கம் தவிக்கிறது, இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆகிறார். இறுதியாக சொல்லுகிறார், ஜாதகத்தையும் ஒரு பார்வை பார்த்து விட சொல்லி இருக்கிறார், ஜாதகத்தையும் பார்த்து விடுவோம். ஜாதகம் பார்ப்பதில் தலை சிறந்த நம்முடைய குடும்ப நண்பர், அவரையே நான் வர சொல்லி இருக்கிறேன், அவர் வந்த பிறகு தெரிந்துவிடப் போகிறது என்று சொல்லுகிறார். அதே போல இவர்களுடைய குடும்ப நண்பர் அதே சமயம் ஜோதிடம் பார்ப்பதிலே ரொம்ப தலை சிறந்தவர். ஜோதிடம் பார்ப்பதற்கென்று எந்த விதமான சம்பாத்தியமும் வைத்துக் கொள்ளாமல் ஜோதிடம் பார்ப்பதை ஒரு தெய்வீக கடமை போல கருதி செய்கின்றவர். அப்படிப்பட்டவர் வந்துவிட்டார். அவருடைய கைகளிலே பெரியவருடைய ஜோதிட ஜாதக பக்கம் இருக்கிறது, அதை எடுத்து கொடுக்கிறார்கள். அவரும் எடுத்து விரிக்கிறார். விரித்தவருடைய முகத்திலே இன்ப அதிர்ச்சி. அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார், என்ன ஆனது, தொடர்ந்து சிந்திப்போம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இந்த பிரபஞ்சம் நம்ம கற்பனைகளை விட எல்லாம் பெருசா இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துல மனுஷங்களான நம்ம மட்டும்தான் வாழறோம் நீ நினைக்கிறியா? எனக்கு கூட நம்ம பூமியை தாண்டி நிறைய இடத்துல பல உயிரினங்கள் வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அடிக்கடி தோணும் கண்மணி. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும் தான் பல வருடங்களா சயின்டிஸ்ட் நிறைய ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படி சமீபத்துல இன்னொரு முக்கியமான ஆராய்ச்சியில ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி மாதிரியே மொத்தம் 10 பிளானட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, பூமி மாதிரி 10 பிளானட்ஸ் இருக்கா? என்ன சொல்ற கண்மணி? ஆமா ஸ்வாதி, நம்ம மில்கி வேல இருந்து கரெக்டா நார்த்ல சிக்னஸ் அப்படிங்கிற பெரிய நட்சத்திர கூட்டமே இருக்கு. அந்த நட்சத்திர கூட்டத்துல தான் இந்த 10 பிளானட்ஸும் இருக்கான். நட்சத்திர கூட்டம்னா அப்ப கண்டிப்பா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும்ல? நிறையவே இருக்கு. மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்யும் போதுதான் பூமியை மாதிரியே 10 பிளானட்ஸ் இருக்கு அப்படிங்கிற உண்மையை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரிசர்ச்சா தான் இருக்கு. பட் ஆனா பூமியை மாதிரி நிறைய கோள்கள் இருக்குன்னு ஏகப்பட்ட ரிசர்ச் சொல்லுது இல்ல? சோ அந்த வரிசையில இது ஏதாவது ஒண்ணா? இல்ல ஸ்வாதி, பூமி மாதிரியே ஏற்கனவே நிறைய பிளானட்ஸ் இருந்தாலும் கூட இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற இந்த புது 10 பிளானட்ஸ் பூமியோட நிறைய விதத்துல ரிலேட் ஆகுது. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில இருக்கிற டெம்பரேச்சரும் இந்த 10 பிளானட்ஸோட டெம்பரேச்சரும் ஒன்னாவே இருக்கான். அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த ரிவீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஏலியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம எல்லாருக்குமே அதுல இருக்கக்கூடிய ஆவல் ஜாஸ்தி ஆயிடும். இப்ப இந்த 10 பிளானட்ஸ்லயுமே ஏலியன்ஸ் வாழறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி தெரிஞ்சிருக்கான். வாவ், சூப்பரான ரிசர்ச்சா இருக்கு. சோ நம்ம சொந்தக்காரங்களான ஏலியன்ஸ் நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லு. சரி, இந்த தகவலோட அடுத்த பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. யோகா பண்ணும்போது டயட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நான் ப்ராப்பர் டயட் எடுத்துக்கலன்னா எப்படி, இல்லை இனிஷியலி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் யோகா, ஸோ என்னெல்லாம் பர்டிகுலர் டயட்டை நான் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினராக இருந்து நீங்கள் யோகா ட்ரை பண்ணணும்னா நீங்கள் பெஸ்ட் மில்க், கீ இதெல்லாம் ஒரு இன்டேக்காக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பருப்பு சாதமே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு அந்த பருப்பு சாதத்தை சாப்பிடுங்க. ஏன்னா கீல இருக்கிற எசென்ஷியல் ஆயில், அந்த மாதிரி அந்த குட் கொலஸ்ட்ரால் உங்கள் பாடிக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா உங்களோட ஒர்க் அவுட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கீ, பால் அது உங்க பாடியை ரொம்பவே எனர்ஜியா வச்சுக்கும். ஸோ நீங்க டயர்ட் ஆயிட்டு மறுபடியும் பண்ண நினைச்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த், அந்த புஷ் கொடுக்கறது என்ன சாப்பிட்றீங்களோ அது மட்டும்தான். ஸோ ஆனா இப்போ சம்மர் சீசன் இருக்குது, நான் என்ன பண்ணலான்னா, டெஃபினெட்லி தெரியும், அந்த கீ சாப்பிட்டா ஹெவி ஆயிடும், உப்பசமா இருக்கும். உங்களால அது உங்களோட ஆசனா எது பண்ண முடிஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ நீங்க அந்த பழ வகைகள் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் ரிச் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், ஒரு 90% 95% வாட்டர் தான் இருக்கு அதுல. ஸோ அந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கும், தலைவலி ஏற்படும். ஸோ ஒத்த தலைவலி ஏற்பட்டா வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்பவே ரெமெடி. ஏன்னா தலைவலி என்றது என்னன்னா, உங்களோட பாடியில கூட வாட்டர் கண்டென்ட் கம்மியானா தலைவலி ஏற்பட
அதிகரிக்கும். ஸோ வாட்டர்மெலன் நீங்க சாப்பிடும் போதோ இல்ல குடிக்கும் போதோ ஜூஸ் பண்ணி, ஸோ அதுல என்ன ஆகும்னா உங்களோட ஹீட் ஸ்ட்ரோக்ல வர அந்த தலைவலி எல்லாம் மறைஞ்சிடும். ஸோ வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. கீ அவாய்ட் பண்ணுங்க சம்மர்ல, ஏன்னா அது ஹெவியா இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் விண்டர்ல கீ எடுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நெய் விண்டர் சீசன்ல எடுக்கும் போது உங்களோட அந்த பாடியில ஒரு உஷ்ணம் தேவைப்படும், அதுக்கும் இந்த நெய் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம உத்கட்டாசனாவோட தேர்ட் வேரியேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ இதோட தேர்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷன்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணும்போது இதுல ஒரு கால்கள் எல்லாம் பின்னாடி போய் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாடிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுக்கும். ஒரு ப்ராப்பர் பாடிக்கு ஷேப் வேணும். ஏன்னா நம்மளோட பாடி ஆசனாஸ் எல்லாம் பண்ணி எங்க எக்ஸ்ட்ரா ஃபிளாப் இருக்கோ அந்த ஸ்கின் டோன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வார்ம் அப். இது வார்ம் அப் மாதிரி இருக்காது, ஒரு திரிகோணாசனாவோட ஸ்டைல் தான் இந்த வார்ம் அப். ஆனா இது அந்த எக்ஸ்டெண்ட், நம்ம கால் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் இல்லையா உத்கட்டாசனால, அதுக்கு இந்த எக்ஸ்டெண்டேஷன் ஆஃப் திரிகோணாசனா ரொம்பவே ஹெல்ப் பண்ணிவிடும். ஸோ அது எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட் ஸ்பிளிட் பண்ணும்போது பிகினர்ஸா இருந்தா இப்படியே நிறுத்திடுங்க. ப்ராக்டிஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நாள் பட தான் நீங்க அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க கீழே குனியும் போது உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. டிரெக்டா நான் ஸ்ப்ரெட் பண்ணி என்னால முடியும்னுட்டு அந்த ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க. மெதுவா உங்களோட கெப்பாசிட்டியை நீங்க கவுண்ட் பண்ணுங்க. ஸோ மெதுவா நீங்க போகும்போது என்ன ஆகும்னா உங்களோட ரைட் கை பின்னாடி பின்பக்கமா போய் உங்களோட அந்த கால் கொலுசை பிடிக்கும் போது இந்த முட்டி முன்னாடி விழுந்து நீங்க உள்ள பாப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களோட பொசிஷன். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஹிப்ல இருக்கிற ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸை கரெக்டா ஓபன் பண்ணிவிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளமா இருந்தா இந்த வார்ம் அப் பண்ணாதீங்க. அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். இப்போ நம்ம உத்கட்டாசனாவோட தேர்ட் வேரியேஷன் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சேர் போஸ்க்கு வரலாம். சேர் போஸ்க்கு மெதுவா வந்துட்டு கைகளை மெதுவா சேர்த்து வச்சுக்கோங்க. நமஸ்தே பிடிச்சு அண்ட் பைசப்பை தொடையில வர வச்சுட்டு மெதுவா உங்க கால்களை பார்த்து நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. வரும்போது கைகளை கீழே இறக்கிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி மெதுவா மேல பாருங்க. உங்களுக்கு பார்க்க முடியலன்னா ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. மெதுவா கைகளை கீழே இறக்கிக்கிட்டு மெதுவா நமஸ்தே பிடிச்சு மெதுவா உள்ள வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்க ஸ்ட்ரெயிட்டா வரலாம். இதே பைபோஸ்னால ரெண்டு பக்கமும் பண்றது ரொம்பவே அவசியம். ஸோ இதை பண்றது எப்படி? அகேன் நீங்க சேர் போஸ்க்கு போயிடணும். சேர் போஸ் நல்லா உட்காருங்க. உங்களோட பெல்விஸ் பின்னாடி தள்ளி நமஸ்தே பிடிச்சு எல்போவை சேர்த்து வச்சு கீழே எடுத்துட்டு வாங்க. அடி வயிறு உங்க தொடையில அடங்கணும். அந்த மாதிரி அடங்கினதுக்கு அப்புறமா இது மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி பிடிக்கும் போது இந்த கால் பின்னாடி போகாது, இந்த கால்ல தான் கை உட்காரும். ஸோ மெதுவா நீங்க இந்த காலை பின்னாடி தள்ளிட்டு இந்த கையை கீழே வச்சு மேல பாருங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. எல்போ கை இப்படி எல்லாம் போகக்கூடாது. கை உள்பக்கமா வந்து லாக், அவ்வளவுதான். இந்த மாதிரி லாக் இருக்கும்போது ஷோல்டர் அண்ட் முட்டி ஒரே லைன்ல இருக்கணும். அண்ட் இப்படி பிடிக்கலாம். அண்ட் மெதுவா நீங்க நமஸ்தேவை பிடிச்சு உள்ள எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். இப்போ நீங்க பார்த்தது உத்கட்டாசனாவோட தேர்ட் வேரியேஷன். இது கொஞ்சம் டீடியஸான வேலை. ஆனா பண்ண உங்களோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் இது ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணிவிடும். ஸோ இன்னைக்கு நீங்க உத்கட்டாசனாவோட தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பொதுவா வெளிநாடு தம்பதிகள்னா நிறைய வாட்டி டிவோர்ஸ் பண்ணுவாங்க, நிறைய ரீமேரேஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 7 தடவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கப்பலை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? 7 முறை தொடர்ச்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட கப்பலா? யாரு சுவாதி அவங்க? ஆக்சுவலா அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் கேப்ரியலா. இவங்க திமோத்தி அப்படிங்கிறவர் போன May 18 தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சிந்தோ பாரம்பரிய முறைப்படி தான் அவங்களோட கல்யாணம் நடந்தது. சரி, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா நம்ம மேரேஜ்ல பண்ணணும் அப்படின்னு தான் 2 பேருமே ஆசைப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா 7 நாட்டுக்கு ஹனிமூன் போறதா பிளான்
பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 7 நாட்டிலையுமே வந்து அந்த நாட்டோட பாரம்பரிய முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. சரி, 7 நாட்டுக்கு போறாங்க, 7 பாரம்பரியமும் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறது ஓகே. ஆனா 7 முறை அவங்க தொடர்ச்சியா திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதேதான் கண்மணி. ஆக்சுவலா செகண்ட் டைம் பார்த்தோன்னா இந்தோனேஷியாவில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, தேர்ட் டைம் வந்து நேபாளில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஃபோர்த் டைம் வந்து நம்ம சென்னையில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபிஃப்த் டைம் வந்து கென்யாவில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. போதும் ஸ்வாதி, அங்கங்க ஒரு சிலருக்கு ஒரு முறை கல்யாணம் ஆகிறதே டிமானிட்டைசேஷன் ஆன கரன்சி நோட்டு மாதிரி ஆயிடுது. இவங்க எப்படி தொடர்ச்சியா 7 முறை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? ஆக்சுவலா இன்னும் 2 கல்யாணம் பெண்டிங் இருக்கே, அதை எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்றேன் கேளு. ஆக்சுவலா பிரேக்வேல பறக்கிற பலூன்ல தான் 6வது தடவையா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, அண்ட் 7வது தடவையா நெதர்லாந்துல கேத்தலிக் முறைப்படி அவங்களோட கல்யாணம் நடக்க போகுது. சூப்பர் ஸ்வாதி, இந்த கப்பலுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தா ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஆயிடும். 17 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு பேர் என்னன்னா இவங்களுடைய கல்யாண முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த வித்தியாசமான செய்தியோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் அபவுட் லிப்ஸ்டிக்ஸ். ஹவு டு சூஸ் யுவர் லிப்ஸ்டிக், வாட் இஸ் லிப்ஸ்டிக் அலர்ஜி, இதனால வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பற்றி அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக்குங்க. ஸோ லிப்ஸ்டிக் அலர்ஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இன்ஃபேக்ட் நடக்கிற ஒரு ப்ராப்ளம். லிப்ஸ்டிக்ஸ் வந்து என்ன? ஸோ லிப்ஸ்டிக் இஸ் அ கெமிக்கல் ஆப்வியஸ்லி இல்லையா, நம்ம போடுற கெமிக்கல். லிப்ஸில் என்னெல்லாம் நம்ம போடுறோம், வி யூஸ் சோ மெனி திங்ஸ் ஃபார் த லிப். லிப்ஸ்டிக் மாத்திரமா யூஸ் பண்ணுறோம், லிப் லைனர்ஸ் இருக்குது, லிப் பாம் இருக்குது, லிப் சால்வ் இருக்குது, லிப் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இன்ஃபேக்ட் லிப் ப்ளம்பர்ஸ்னு இருக்குது. லிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறத கூட கெமிக்கல்ஸாக இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது we don't know which gives us an allergy இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன புரியணும்னா லிப்ஸ்டிக் வந்து என்ன, வாட் இஸ் இட் மேட் ஆஃப். இந்த லிப்ஸ்டிக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி அந்த லிப்ஸ்டிக்குங்கிறது ஒரு பேசிக் ஸ்டிக் ஓவர் விச் எமோலியன்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் இஸ் ஆடட். அதுக்கு மேலே அந்த லிப்ஸ்டிக்கோட ஃப்ளேவர், அந்த லிப்ஸ்டிக்கோட கலரிங், அதாவது டைஸ் விச் ஆர் ஆடட் டு அந்த கலரை வந்து வேரி பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுற டை, ஃப்ரேக்ரன்ஸ் அதாவது ஸ்மெல், நல்ல ஸ்மெல்காக வந்து ஆட் பண்ணுறது, ஆர் டேஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்கு கூட வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு சப்போஸ் கிளாஸ் வேணும், இல்லைன்னா வந்து ஒரு ஷைன் ஷிம்மர் வேணும்னா அதுக்குரிய கெமிக்கல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது ஒரு லிப்ஸ்டிக்கில். அண்ட் இதிலேருந்து வந்து எனி ஒன் ஆஃப் இட் கேன் கிவ் யூ அன் அலர்ஜி. இதில் எப்படி அலர்ஜி வந்து எது இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் அப்படிங்கிற மெட்டல். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டால் வந்து ஈஸியாக வந்து அலர்ஜி வரவங்க. இதுதான் வந்து நிக்கல் அப்படிங்கிற அலர்ஜின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் மெயினாக இருக்கிறது நிக்கலுங்கிற மெட்டல் தான். அந்த நிக்கலுங்கிற மெட்டல் வந்து லிப்ஸ்டிக்ஸ்னு இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் அலர்ஜியும் காமனாக வரது சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிக்கல் மெட்டல் தவிர பால்சம் ஆஃப் பெரு, இல்லைன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது அந்த ஸ்மெல் வரதுக்காக என்ன ஆட் பண்ணுறாங்களோ இது எல்லாமுமே வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக்கில் அலர்ஜிஸ் கொடுக்கலாம். காமன்லி லிப்ஸ்டிக் அலர்ஜி எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, எதர் வந்து இமீடியட்டாக லிப்ஸ்டிக் அலர்ஜி வரலாம். சப்போஸ் நீங்கள் போட்ட உடனே வந்து ஒரு பர்னிங் சென்சேஷனோட இமீடியட்லி ஒரு ரியாக்ஷன் வரலாம். அதனால வந்து லிப்பே வந்து தண்டிச்சு போயிடலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு பெருசாக வீங்கி போன மாதிரி ஆயிடலாம். இல்லைன்னா வந்து யூ மே ஹேவ் ஈவன் சின்ன சின்ன வந்து பிளிஸ்டர்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா திஸ் இஸ் இமீடியட்டாக போட்ட உடனே. இல்லைன்னா லாங் டர்மாக யூஸ் பண்ணும்போது ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு அந்த ஒரு புது லிப்ஸ்டிக் எடுத்து போடுறீங்க, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லேருந்து உறிஞ்சிக்கிட்டே வரும் தோல். அண்ட் ஒரு மாதிரி ஒரு ரெட்னஸ், ஒரு இரிட்டேஷன், ரொம்ப சோராக இருக்கிற மாதிரி இருக்கும் லிப்ஸே. இதுவுமே வந்து லிப்ஸ்டிக் அலர்ஜினால இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் அலர்ஜி இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அதுக்காக? ஃபர்ஸ்ட்லி எப்படி லிப்ஸ்டிக் அலர்ஜியை கண்டுபிடிக்கிறது? ஸோ வி டூ அ டெஸ்டிங் கால்ட் அ பேட்ச் டெஸ்ட். இப்போ எந்த அலர்ஜன் நம்மளுக்கு வந்து சஸ்பெக்ட் பண்ணுறோமோ, சப்போஸ் இந்த ஒருவேளை அந்த ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கலாம், அந்த ஸ்மெல்லாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆட் பண்ணுற ஏதோ ஒரு கெமிக்கலாக இருக்கலாங்கும் போது அந்த கெமிக்கலை எடுத்து வி வில் டெஸ்ட் இட் அண்ட் புட் அ ஸ்மால் லிட்டில் டெஸ்ட் ஆன் த பாடி. 2 டேஸ்க்கு அந்த பேஷண்ட் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம ஏதாவது ஒரு இடம், சப்போஸ் பேக்லேயோ இல்லை கையிலையோ போட்டிருப்பாங்க. ஆஃப்டர் 2 டேஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துலையும் அலர்ஜி வந்துருந்துச்சுன்னா தென் வி கேன் சே ஃபார் ஷுவர், கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது இந்த பர்டிகுலர் கெமிக்கல்னால வர அலர்ஜி தான் அப்படின்னுட்டு. ஸோ அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுனால வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் தி அலர்ஜன் இஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இமீடியட்டாக லிப்ஸ்டிக் போட்ட உடனே உங்களுக்கு அந்த ஒரு ரெட்னஸ், சோர்னஸ், பிளிஸ்டரிங் இல்லைன்னா ரொம்ப தண்டிச்சு போயிடுதுங்கும் போது இமீடியட்டாக லிப்ஸ்டிக்கை வாஷ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோல்டு கம்ப்ரெஸ், இப்போ ஐஸாக இருக்கலாம், இல்லை ஐஸ் கிளாத் ஆர் ஈவன் அ பேக் ஆஃப் ஐஸ் எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒத்தி எடுங்க. அப்போவே கொஞ்சம் ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும். அதுக்கும் மேலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரியாக்ஷனுங்கும் போது பெஸ்ட் திங் இஸ் டு கோ டு யுவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கெட் ட்ரீட்டட் ஃபார் இட். சப்போஸ் ரொம்ப லாங் டேர்மாக இந்த மாதிரி அந்த ஸ்கேலிங் அது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது இமீடியட்டாக லிப்ஸ்டிக் அண்ட் ஆல் அதர் காஸ்மெட்டிக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு கோ விசிட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். தே வில் பி ஏபிள் டு டெல் யூ அண்ட் கைட் யூ அஸ் டு எந்த அலர்ஜன் என்ன பண்ணலான்னு. ஸோ லிப்ஸ்டிக் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்
அதுக்கு மேல லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி கெமிக்கல் லிப்ஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதர் விட்டமின் இ யூஸ் பண்றது, விட்டமின் இ கேப்சூல் உடைச்சு போடுறது, இல்ல சன்ஃபிளவர் ஆயில், இல்ல ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஒரு ஈவன் கோகோனட் ஆயிலே வந்து யூஸ் பண்றதுனால யூ கேன் கீப் யுவர் லிப் சாஃப்ட். அண்ட் ஆல்சோ வந்து யூ கேன் சூஸ் அ லிப் பாம். அதாவது நிறைய ஆர்கானிக் லிப் பாம்ஸே சன்ஸ்கிரீனோடே வருது. SPF ஃபேக்டர் 15 அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கிற லிப் பாமா சூஸ் பண்ணிக்கிறது வில் பி டெஃபினெட்லி அ பெட்டர் ஐடியா. அண்ட் எஸ்பெஷலி ஒன் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக்கை விளையாடுறதுக்கு கொடுக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ கெமிக்கல். அண்ட் சைல்ட்ஸ் லிப்ஸ், அதாவது குழந்தைங்களோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. இத்தனை கெமிக்கல்லையும் ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாகவே வந்து தே கேன் கெட் அன் அலர்ஜி. ஸோ விளையாடுறதுக்கு தயவு செஞ்சு டோன்ட் give them lipsticks. Also toy lipsticks வந்து do contain chemicals. அது மாத்திரம் chemical free கிடையாது. So preferably don't give these kind of things for children to play. So with இதெல்லாம் நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால I'm sure it will help you further on. If suppose even a friend has a lipstick allergy, you'll be able to advise them on it. Have a very happy and a safe journey with your lips. Welcome back to Morning Cafe. ஸ்வாதி, நம்ம ஊர்ல 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் பிளேட் நீ சரியா நோட்டீஸ் பண்ணிருக்கியா? என்ன கண்மணி இப்படி கேட்டுட்ட? நம்பர் பிளேட்ஸ்னாலே வந்து ஆட்டோவுக்கு பின்னாடி எல்லாம் தத்துவ மாதிரி இட்ஸ் மை மாம்ஸ் கிஃப்ட், இட்ஸ் மை ஃபாதர்ஸ் ரோட் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல. ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டுட்டாங்கல்ல, இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா ஸ்வாதி, இங்க எப்படி நம்ம புதுசா ஒரு வெஹிக்கிள் வாங்கும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நம்பர் வாங்கிக்கலாமோ, அந்த மாதிரி அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ காருக்குன்னு ஒரு தனித்துவமான பேர் வச்சுக்கலாம். ஓ, சோ அந்த பேரை வந்து அப்படியே நம்ம நம்பர் பிளேட்ஸ்ல வந்து இன்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமா? எஸ். இப்போ அமெரிக்கால வாழுற ஒரு சென்னைவாசி என்ன பண்ணிருக்காரு, அவருடைய புது காருக்கு பேர் வச்சிருக்காரு. இப்போ அந்த பேர் அமெரிக்கா ஃபுல்லா பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோ. அப்படி என்ன ஒரு டிஃபரெண்டான பேர் எடுத்துக்கிட்டாரு அவரு? ஆக்சுவலி மினிசோட்டா மாகாணத்துல ஆனந்த் அப்படிங்கிற ஒரு சென்னைவாசி அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புது கார் வாங்கியிருக்காரு. வாங்கின உடனே என்ன யோசிச்சிருக்காருன்னா, அவருடைய அம்மா அப்பா பேரை வந்து அந்த காருக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணிருக்கு. ஆனா கடைசியில அம்மா அப்பா அப்படிங்கிற பேரே அந்த காருக்கு வச்சுட்டாரு. ஓ, அப்ப அந்த நேம் பிளேட்ல வந்து அம்மா அப்பானே இன்ஸ்கிரைப் பண்ணி அதை கார்ல பிக்ஸ் பண்ணி சுத்திட்டு இருக்காரு அவரு. ஆமா ஸ்வாதி, அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆசையும் நிறைவேற்றி வச்சிருக்காரு. அந்த கார் வாங்கின உடனேயே அவருடைய அம்மா அப்பாவை காருக்கு முன்னாடி நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை என்னைக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு செஞ்சிருக்காரு. சூப்பர்ல. சோ ஆனந்த் வந்து அம்மா அப்பாவை மட்டும் இல்லாம நம்ம தமிழையும் வந்து கௌரவப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, இந்த தகவலோட அடுத்த பகுதி என்னங்கிறத பாத்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பெற்றோர்கள் ஜென்ரலாகவே வந்து மேம் நான் வந்து புக் வாங்கி கொடுக்குறேன், அவன் தான் படிக்க மாட்டேங்கிறான், நாங்கள் வந்து ரீடிங் ஹேபிட் வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கவுன்சிலிங் வந்திருக்கீங்க. பட் இதுக்கு வந்து இட்ஸ் அ ஹேபிட், இது ஒரு ப்ராசஸ். இது நம்ம முதல்ல இருந்து நம்ம வந்து பழக்கமாக நம்ம குழந்தைங்களுக்கு செட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதில் வந்து நிறைய தவறான பழக்கங்களும் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால் இன்ஃபென்ட் ஸ்டிமுலேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு 3 மாத குழந்தைக்கே வந்து அடையாள அட்டையெல்லாம் காட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து முதல்ல பெரிய தசைகள், உடம்புல இருக்கக்கூடிய பல பெரிய தசைகள் வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்கள்ல இருக்கக்கூடிய இந்த சீலியரி மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன தசைகள் நம்ம வந்து வளர்த்த முடியும். இந்த பெரிய தசைகள் நல்லா வளர்ந்துருச்சுனாலே இந்த கண்கள்ல இருக்கக்கூடிய சீலியரி மசில்ஸ் வந்து ரீடிங்க்கு வந்து மெதுவா அவங்களுக்கு வந்து ரெடி ஆகும். உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்ல ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும் அப்படின்னா நல்லா தவழணும். ஏன்னா அந்த தவழக்கூடியது கிராலிங் அப்படிங்கிறது வந்து ரீடிங்க்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து மூளையில வந்து செட் பண்ணி கொடுக்கும். இப்ப வந்து நம்ம குழந்தை வந்து தரையில வந்து விட மாட்டேங்கிறோம். ஏன்னா தரையில வந்து ஏதாவது கிருமிகள் இருக்கும், பாக்டீரியா இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து அலோவ் பண்றது இல்லை. கிராலிங் மிஸ் பண்ணாங்கனாலே ரீடிங் வந்து டிலே ஆகும். இன்ஃபேக்ட் லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்சியா மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட நம்ம வந்து தவழாத குழந்தைங்க, நீங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் அவன் வந்து முதல்ல உட்கார்ந்தா அதுக்கப்புறம் நேரா வந்து ஏதோ பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான், தவழவே இல்லை அப்படின்னா இமீடியட்டா ரீடிங்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதனால உடல் ரீதியா நீங்க கொண்டு வரணும்னா பெரிய தசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கிராலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ரெண்டு மூளையில நரம்பியன்களை வந்து ரீடிங்க்கு தயார்படுத்தும்.
ரெண்டாவது, இந்த அடையாள அட்டைகள்லாம் வந்து 3 மாசம் 4 மாசத்துலலாம் கொடுக்காதீங்க. அது வந்து நிறைய பேர் அதை வந்து ஒரு பிஸ்னஸா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு 3 மாச குழந்தைக்கு இன்னுமே கண்ணே வந்து மயோபிக்கா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷார்ட் சைட் இருக்கும், அவங்களால உங்களையே வந்து கிளியரா பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய உருவத்தையே பார்க்க முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஒரு அடையாள அட்டையில இருக்கக்கூடிய நேதாஜியோ இல்ல ஒரு காந்திஜியோ பார்க்க முடியாது. அதனால வந்து இந்த அடையாள அட்டைகளை காட்டுறது வந்து கண்டிப்பா ஒரு பழக்கமா கொண்டு வராதீங்க. அந்த ஏஜ்ல வந்து குழந்தை பாத்தீங்கன்னா வாய் வச்சுதான் எல்லாத்தையும் அனுபவிக்கும். சோ நீங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா கூட வாயில வந்து அதை வச்சு அது வந்து ஒரு அனுபவமா அது வந்து மாத்திக்கும். ஏன் அப்படின்னா பிரெயின் வந்து ஒவ்வொரு ஏஜ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வச்சு நரம்பியன்களை வந்து தயார்படுத்திக்கும். சோ நாக்கு வச்சு யூஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கைகளை பயன்படுத்துவாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் 6 months பாத்தீங்கன்னா 6 மாசம் குழந்தை பிறந்ததுல இருந்து 6 மாசம் வரைக்கும் கைகளுக்கும் வாய்க்கும் நிறைய அனுபவங்கள் கொடுங்க. அந்த டைம்ல நீங்க வந்து பெற்றோர்களா ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா வீட்டுல வந்து நல்ல அமைதியான சூழல், நிறைய உங்களோட குரல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா நம்ம குரல் கேட்கும் போது அந்த லாங்குவேஜ் லேர்னிங், மொழி கத்துக்கிறதுக்கு உண்டான பகுதி வந்து மூளையில நம்ம தோண்டி விடுறோம். ஒரு 7 மாசத்துக்கு மேல சின்ன சின்ன பொருள் வச்சு குழந்தைங்களை விளையாட விடுங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து பொருள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். கை வச்சு இப்ப நீங்க எது காட்டினீங்கனாலும் இப்படி பிடிக்கிறது, இப்படி எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன பொருள்கள் வச்சு விளையாட விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் 12 மாசம் வந்து சின்ன சின்ன பொருள் வச்சு அவங்கள வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்பூன் கூட கொடுத்து அவங்கள டேபிள் மேல அடிக்கிறது அவங்களே செய்யணும், நீங்க வந்து சொல்லி கொடுக்க கூடாது. பொருள் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த ரிதம், இந்த மெட்டை வந்து அவங்களே கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா மொழி வளர்ச்சிக்கு உண்டான அடிப்படை பயிற்சிகள்னு சொல்லலாம். சோ இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீடிங் கொண்டு வரதுக்கு உண்டான பேசிக் வந்து செட் ஆயிட்டு இருக்கும். இந்த அடிப்படை கொடுக்காம நேரடியா நீங்க ஒரு புக்கை கொடுத்து இதை படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்களால பிக்கப் பண்ண முடியாது. இதே போல நீங்க சவுண்ட் நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதே சமயத்துல ஸ்மெல்லும் டெவலப் பண்ணி விடுங்க. ஒரு எலுமிச்சை பழம் மோந்து பாக்குறது, காஃபி பவுடர் மோந்து பாக்குறது, அமிர்தாஞ்சன் மாதிரி இல்ல ஒரு ஜண்டுபாம் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறது, மல்லிப்பூ, நம்ம கிச்சன்லயே இருக்கக்கூடிய நிறைய பொருள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ, சோப், இதெல்லாம் வந்து சைல்ட ஸ்மெல் பண்ண வச்சு நல்லா அதை வந்து அவங்கள என்ஜாய் பண்ண வைங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்மெல் சென்சஸை வந்து நீங்க டெவலப் பண்ணி விடும் போது குழந்தைங்களுக்கு அதுவுமே வந்து மூளையில ஒரு சில பகுதிகளை டெவலப் பண்ணி விடும். நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட். 5 டேஸ்ட்டுமே வந்து கிட்டத்தட்ட நீங்க 9 மாசத்துக்குள்ள டெவலப் பண்ணீங்கன்னா தான் மொழி வளர்ச்சிக்கு அதுவுமே வந்து நல்ல ஒரு அடிப்படையை வந்து செட் பண்ணி கொடுக்கும். ஏன் ரீடிங் ஹேபிட்டுக்கு இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ரீடிங் அப்படிங்கிறது மூளையோட பல பகுதிகளை வந்து பயன்படுத்துது. சோ நம்ம நேரடியா வெறும் ரீடிங்கை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை வந்து வெறும் நெற்று பண்ணும். நிறைய ஸ்கூல்ஸ்லயே கூட பாத்தீங்கன்னா குழந்தை வந்து மிஸ் சொல்லி கொடுக்கும் போது அந்த புக்கை வந்து அப்படியே நல்லா படிப்பாங்க. ஆனா அந்த லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதே பகுதியை படிக்க சொன்னா அவங்களால வந்து முடியாம இருக்கும். இது ஏன் அப்படின்னா மூளையோட பல பகுதிகளை வந்து நம்ம சரியானபடி டெவலப் பண்ணாம நேரடியா ரீடிங் மட்டும் சொல்லி கொடுக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். சோ ரீடிங் ஹேபிட் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால, ரீடிங் மட்டும் ஒரு ஸ்கில்லா நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால இந்த அடிப்படையில நரம்பியன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க ரெடி பண்ணிடணும். இது ஒரு அளவுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சின்ன சின்ன பொருள்கள், அதாவது இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய திங்ஸ், இப்போ கார்டன்ல போறீங்கன்னா பல இலைகள், இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து அதை பிரிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருள்லாம் ஒரே மாதிரி போடுவாங்க. அப்புறம் இலைகள்லயே அவங்களே வந்து வித்தியாசங்கள் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா மூளையில வந்து டிஃபரன்சஸும் சிமிலாரிட்டிஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருள் வித்தியாசமா இருக்கக்கூடிய பொருளை வந்து குழந்தையோட பிரெயின் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா தான் நாளைக்கு வந்து ஒரு எழுத்து, இப்போ பிக்கும் டிக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது, எம்முக்கும் டபிள்யூக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது, காக்கும் சாக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து அடிப்படையில நம்ம இது செட் பண்ணல அப்படின்னா லாங் டேர்ம்ல எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஸ்கூல்ல போகும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல அவங்க வந்து ரீட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. இந்த ரீடிங் டிஃபிகல்டிஸ் வராம இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அடிப்படையில நரம்பியன்களுக்கு எல்லா வகையிலையும் விஷன் மூலமா, சவுண்ட் மூலமா, ஸ்மெல் மூலமா, டேஸ்ட் மூலமா மற்றும் டச் மூலமா நம்ம வந்து டெவலப் பண்ணணும். மீண்டும் இதை தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
கண்மணி, நம்ம ஒவ்வொரு தடவையும் ரோட்ல போகும்போது நம்மளோட பாதுகாப்புக்காக வெயிலையும் மழையிலும் கஷ்டப்படுற போலீஸ்காரங்க பார்க்கும் போதே பாவமா இருக்குல்ல? ஆமா ஸ்வாதி, இப்போ உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் டெல்லியில இருந்து பிளைட்ல ஏறிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனே சென்னையில எங்கெங்கெல்லாம் டிராபிக் சரியில்லையோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி விவிஐபிஸ் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ரோடு வந்து கிராஸ் பண்ணி போக போறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல டிராபிக் போலீஸ் அங்க இருந்தே ஆகணும். ரொம்ப நேரமா அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு சின்னதா டீ இல்ல காஃபி குடிக்கணும் அப்படின்னா கூட பிரேக் எல்லாம் எடுத்துக்க முடியாத ஒரு பாவமான சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. ஆமா, சோ இதுக்காக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க மும்பை போலீஸ். ஓ, அப்படி என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க? ஏதோ ஒரு புது ஐடியா கொண்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. எஸ், இப்போ முக்கியமான மீட்டிங்ஸ், திருவிழா, மாநாடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுற போலீஸ்காரங்க பார்த்தனா டீ காஃபி குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லாம போகுது. சோ இதனால பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வருது இல்ல. சோ அதுக்காக தான் வந்து மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, மீல்ஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மீல்ஸ் ஆன் வீல்ஸ் என்ன திட்டம்? அது என்ன மாதிரியான ஒரு செயல்முறை கொண்டு வர போறாங்க? இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நடமாடும் உணவகம். இங்க வந்து இந்த மீல்ஸ் ஆன் வீல்ஸ் வேன்ல வந்து பார்த்தோன்னா ஒரு கிச்சனும் இருக்கு. ஸோ அங்க வந்து கிட்டத்தட்ட 8 பேர் வந்து தாராளமா உட்காந்து சாப்பிடலாமா. ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ் மாநாடு எல்லாம் நடக்குதோ ஸோ அங்கெல்லாம் இந்த வேனை எடுத்துட்டு போய் வச்சிடுவாங்க. ஸோ சாப்பிடணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு அங்க உள்ள உட்காந்து சாப்பிடலாம். சூப்பர் ஸ்வாதி, நமக்காக பாதுகாப்பு தர போலீஸோட உடல் நலத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நிஜமா நல்ல விஷயம் தான். இந்த நல்ல செய்தியோட நம்ம அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் இன்றைக்கி நம்ம ஆத்திசூடியில் 15வது வாசகம் பார்க்க போகிறோம். பழக்கமில்லாத ஒரு வாசகம், பல பேருக்கு அதிகம் கேள்விப்பட்டிராத ஒரு வாசகமாக கூட இருக்கும். அது ngா போல் வளை அப்படிங்கிறது. ngா என்கிற ஒரு சொல்லு, ஒரு எழுத்து இருக்கிறது. கா ங ச ஞ டான என்று வருகிறபோது காவுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக வரக்கூடிய எழுத்து ngா. இந்த உயர்மை எழுத்துக்களை இரண்டாவது அது மொத்தம் 18 இருக்கு. அதில் இரண்டாவது கா ஙா. அந்த ngா போல் வளை அப்படிங்கிறது அந்த இரண்டாவது வாசகம். இது கொஞ்சம் சொல்வதற்கும் எழுதுவதற்கும் சற்றே கடினமான ஒரு வாசகம் தான். அதுவும் ஆத்திசூடியில் இது இருக்குது. ஏன் அது கடினமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுவோம். ngா போல் வளை அப்படின்னா ஏன்னா பொதுவாக பல பேர் தமிழ் இப்போ பேசவே வரதில்லை, தமிழ் எழுதி பழக்கமே இல்லை. அதுலேயும் தமிழில் இந்த ngா என்கிற எழுத்து பொதுவாக யாருக்குமே வரதில்லை, எங்கேயும் பயன்பாட்டிலுமே இல்லை. அதனால இதனுடைய பொருள் புரியாமல் போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ngா போல் வளை, அதுலேருந்தே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வளைவுகள் அதிகம் கொண்ட ஒரு எழுத்தாக ngா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அதே போன்று நீங்களும் வளையுங்கள் அப்படிங்கிறது தான், வளைந்து கொடு அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வளைந்து கொடு அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமாக ngா என்கிற எழுத்தை சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியானதுன்னு முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2 சுழி 3 சுழிலாம் உண்டு தமிழில் எழுதும்போது, 2 சுழினா 3 சுழினா அப்படின்லாம். இப்போ நிறைய பேர் என்னமாங்க, நிறைய வளைவுகள்னு பார்க்க போனால் 3 சுழினா தானே சொல்லியிருக்கணும், நீங்கள் பதிவு தெரியும் 3 முறை வளைவு போட்டு அதுக்கப்புறம் நான் போடணும், இதையே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுவும் தமிழ் மூதாட்டி ஔவையாருங்கிறது ஒரு மிகச்சிறந்த அறிஞர் தான், ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது ஏன் அது சொல்லாமல் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எடுத்த உடனே ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன அப்படின்னா, எத்தனை வளைவாக இருந்தாலும் இந்த வட்டம் போடுவதுங்கிறது மிகவும் எளிமையான ஒன்று. ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் போட சொன்னீங்கன்னா வேறு எந்த எழுத்தையும் விட நான் எழுத்து தான் வெகு விரைவில் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மூன்று இல்லை, அவங்க நிறுத்த மாட்டாங்க, அதான் பிரச்சனை. போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மேலே மேலே வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் முடியும். ஆக அது கடினமான ஒரு விஷயம் கிடையாது. வட்டம் போடுவது வெகு வெகு கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் வளைந்து தருவது வேறு, இரண்டுக்கும் வெவ்வேறு விஷயம், மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. அதனால தான் அவங்க நான் சொல்லாமல் ngāவை சொல்கிறாங்க. இந்த ngāங்கிறது எங்கே அந்த வளைவு வருகிறது அப்படின்னா, பொதுவாக நமக்கே தெரியும், இப்படி போட்டுட்டு அடுத்த ஒரு பாகத்தை இணைப்பதற்காக ஒரு வளைவு இருக்கும், மிக கடினமான ஒரு வளைவு. ரொம்ப நல்ல விவரம் தெரிந்தவர்கள் கூட இந்த ngā எழுதுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது எப்படி போடணும் அப்படின்னு தெரியாமல். அந்த அளவுக்கு அந்த வளைவு சற்றே நெளிவு சுழிவு தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு வளைவாக இருக்கணும், அதுதான் மிக முக்கியமானது. இப்போ பாருங்களேன், ngā போல் வளை இருக்கிற அத்தனை எழுத்துக்களிலிருந்து ngāங்கிற எழுத்தை எடுத்துக்கிறாங்க ஔவையார். இந்த மாதிரி நீங்கள் வளைந்து கொடுங்கள் அப்படின்னா, இது என்ன இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, adapt yourself to circumstances அப்படி சொல்லலாம். adapt yourself to the atmosphere, to the environment, அதுதான். ஓகே, adjust yourself to the people around you, அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாமே ngā போல் வளையில வருகிறது. அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாக நம்ம முன்னால் வந்து நிற்குது பாருங்களேன். வளைந்து கொடுத்தல், இணங்கி போதல், ஒருவருக்கு ஒரு அனுசரித்து போகுதல் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது இந்த ngā போல் வளை அப்படிங்கிறதுல.
இப்போ இந்த வாசகத்துடைய ஒரு முழு விஸ்தீர்ணத்தை பார்க்கிற போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக நம்ம வந்து படிச்சது ஒரு இடத்துல இருக்கும், வேலைக்கு போகிறவர் வேற இடத்துல இருக்கும், தங்கியிருக்கிறது வேற யார் கூட தங்கியிருக்க வேண்டியிருக்கும், எல்லாமே புது மனிதர்களாக இருப்பாங்க, ஒரு புது சுற்றுச்சூழலாக இருக்கும், அந்த சூழலே மிகவும் புதியதாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கிறது. முன்னெல்லாம் அப்படிலாம் இல்லை. அதுவும் ஔவையார் வந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் ஊரை விட்டே போக மாட்டாங்க, அதே ஊர்லேயே இருக்காங்க, அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே தான் இருப்பாங்க எல்லாமே. அங்கே தன்னுடைய சூழலுக்கேற்ப தன்னை வளைந்து தர வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் இல்லாத போது இது மாதிரியான ஒரு வாசகம் வந்திருக்கிறது. என்ன? ngா போல் வளை, எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு. இதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ஆலோசனையுடைய அந்த முக்கியத்துவம் நமக்கு புரியும். என்ன அப்படின்னா, யாருக்கும் வளைந்து கொடுக்காமல், யாருடனும் இணங்கி போகாமல், எதற்கும் அனுசரித்து போகாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, யாராலும் நம்ம வீட்டு வாசல் கூட வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு உடன்பட்டு வராத பல விஷயங்கள் இருக்கு, பல மக்கள் இருக்காங்க, அவங்களுடன் உடன்பட்டு போயாக வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ அந்த உலக வாழ்க்கை அப்படி மாறி இருக்கிறது. குறிப்பாக கல்வி அதிகமாகிட்ட உடனே வேலை வாய்ப்புக்காக வெவ்வேறு இடங்களுக்கு போகிற போது இது மிகவும் அடிப்படையாக தேவையாக இருக்கிறது. இது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ngā போல் வளை, உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத, நீ என்ன சொல்றதோ அதான் அவங்களும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத, நீ நடக்கிற மாதிரி அவங்க நடப்பாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம், எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போ, எல்லாத்துக்கும் இணக்கமாக போ அப்படின்னு. இது அடிபணிந்து போவது இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் அடிபணிந்து போவது இல்லை, எல்லாத்துக்கும் வளைஞ்சு போறது. இப்போ எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு 2 வீலர்ல எங்கேயோ போயிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், நான் நேராக தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சாலை வளைந்து சென்றால் நாம் வளைந்து சென்று தான் போயாக வேண்டும். அப்படிதான் எல்லாமே. ஆக இந்த வாழ்க்கையே எப்படின்னா, வளைந்து செல்கிற ஒரு பாதை மாதிரி, அது வளைஞ்சு தான் போகுது, நீங்களும் வளைந்து தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொன்னது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இதற்கான அவசியம் இல்லாத போது சொல்லப்பட்ட ஒரு வாசகம். இப்போ இந்த வாசகத்தினுடைய முக்கியத்துவம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எல்லா இடத்தையும் வளைஞ்சு கொடுத்து போயாகணும். இந்த வளைந்து கொடுத்து போகுதல் அப்படிங்கிறதுல மொத்தம் 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னென்ன, தவறு என் மீதே இருந்தாலும் கூட வளைந்து கொடுத்து போவது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் தவறு வேறோடும் இருந்தாலும் கூட அப்போதும் வளைந்து கொடுத்து போவது. 2 இடத்துமே சண்டை வரும். என் மீது தவறு இல்லைன்னா சண்டை போடுவோம், இது வேறோட சண்டை, அவரோட தவறு தான் அப்படின்னா அவர்கிட்டையும் சண்டை போடுவோம். அப்போதும் வேண்டாம், அப்போதும் வளைந்து கொடுத்து போங்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம் இல்லை, அடிப்பணிதல்ங்கிற அர்த்தமே இல்லை. இணங்கி போவதும் அனுசரித்து போவதும் வளைந்து போவதுங்கிறதா என்ன அப்படின்னா, அடாப்டிங் அவர் செல்ஸ், அதுதான், வேற ஒன்றுமே. அதுதான் மிக முக்கியமான. நம்மை அந்த சூழலுக்கு ஒத்து போகிற மாதிரி மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் கேட்குறாங்க, திரும்ப சொல்றாங்க. ngā போல் வளை அப்படின்னா வளைந்து கொடு அப்படின்னு அர்த்தம், பிறகு வளைத்து விடு அப்படிங்கிற அர்த்தமே இல்லை. இதனால பிறருக்காக நம்மை மாற்றிக்கொள்ளுதல், அதற்காக நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வதில்லை, நம்முடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்வதில்லை, அனுசரித்து போதல், இணங்கி போவதில், அப்படி கையோடு கை இணைந்து செல்வதற்கு இல்லையா, அதுதான் அந்த ngā போல் வளைங்கிறது. இந்த ngā போல் வளைங்கிறது வருகிற போது அது சிறுவர்களுக்கு சொல்வதற்கான காரணம் ரொம்ப அதிகமாக இருக்கு. வேற என்ன, வாழ்க்கையினுடைய கட்டாயங்கள் வருகிற போது, நிர்பந்தங்கள் வருகிற போது, எல்லாருக்கும் எனக்கு வேலை சம்பாதிச்சு வேலைக்கு போனால் தான் என்னால் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற போது எதுவாக இருந்தாலும் நம்ம அனுசரிச்சுட்டு போயிடும், சகிச்சுக்கிட்டு போயிடும் இல்லைங்களா. ஆனால் இது சகித்துக் கொள்ளுங்கிற ஒரு நிலைமை வராமல் இயல்பாகவே அது நமக்கு வரணும் அப்படின்னா சின்ன வயசுல சொல்லிடுறாங்களா தான் ngā போல் வளை. பக்கத்தில் இருக்கிற பையன் வந்துட்டு முரட்டுத்தனம் பண்ணானா பரவாயில்ல, அதை சகிச்சுக்கோ. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பையன் வந்துட்டு சண்டை போடுறானா, வந்துட்டு ஏதாவது பறிச்சுக்கிறானா பரவாயில்ல, எல்லாம் அந்த மாதிரி இருந்துக்கோ. எல்லாத்தையும் வளைந்து கொடுத்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு போகிற போது தான், சற்றே வயது பெரியவராக வருகிற போது, ஒரு இடத்துல புதிய ஒரு சூழலுக்கு போகிற போது நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அது இல்லாமல் குழந்தைய வரையே அது வந்து பல பெரியவர்கள் அப்படி வளர்க்குறதே இல்லை. அவனோட சேராது, அவனோட பேசாது, அவன் மோசமானவன் அப்படிலாம் சொல்லுகிற போது, தனக்கு இணக்கமானவர்களுடன் மட்டும்தான் இணங்கி நடக்க வேண்டுங்கிற மாதிரியான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி விட்டால் இவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக வேற ஒருத்துக்கு வேலைக்கு போகிறப்போ ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்துடைய மிக மிக முக்கியமான விஷயம். ngā போல் வளை என்றால் எங்கேயெல்லாம் வளைந்து செல்ல வேண்டுமோ, எங்கேயெல்லாம் இணங்கி நடக்க வேண்டுமோ, எங்கேயெல்லாம் அனுசரித்து போக வேண்டுமோ, அங்கேயெல்லாம் அவ்வாறாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகவும் நல்ல விஷயம். பாருங்க எவ்வளவு இயல்பாக இன்னைக்கு வேண்டிய ஒரு நடைமுறை தத்துவத்தை வெகு எளிதில் ஒரே வரியில சொல்லியிருக்கு. அதுதான் இந்த ஆத்திச்சூழலுடைய மிகச்சிறந்த அம்சம். ngā போல் வளைவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல நிறைய பகுதிகள் தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, presented by Ponvanda Detergent, powered by Cyball.